ஸோ கைஸ் இன்னைக்கு நானும் பால்ஸ் ப்ரோவும் காபுல் மான்ல பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ செம்ம ஃபன்னாக இருக்கும், ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ மிஸ்டர் வாத்தியார், எஸ் இப்போ நீ நான் ஒன் பேட்டில் இறக்க போகிற போக்கிமான்ல. எஸ் ஓகே, இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு நீங்களே சொல்லுங்க. ஸோ இதுக்கு வந்து ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நம்ம வந்து 6 போக்கிமான் யூஸ் பண்ண போறோம். அதுல வந்து 4 போக்கிமான் மட்டும் நம்ம ஆப்போனன்ட் கிட்ட காமிச்சா போதும், 2 சஸ்பென்ஸா வச்சுக்கலாம். ஸோ ஃபார்வர்ட் வந்து 3v3 ஆன செகண்ட். ஸோ வாத்தியார், இப்போ நம்ம வந்து 1-on-1 பேட்டில் பண்ண போறோம். 6 போக்கிமான். இது வந்து டபுள் ஃபார்மேட். சொல்லல அதை கூட சொல்லல டபுள் ஃபார்மேட். இதுல என்னென்ன போக்கிமான்ஸ் அலௌட்னு பார்த்தா எல்லாமே அலௌடு. மித்திகல்ஸ் அலௌடு இல்ல, லெஜெண்டரி ஒன்னு தான் யூஸ் பண்ணணும். ரைட்டா? அவ்வளவுதான். சில செட் ஆஃப் எபிலிட்டிஸ் மட்டும் பேன்ல இருக்கும். அது வந்து கண்ணு முன்னாடி ஸ்கிரீன்ல போடுறோம். பிளஸ் இங்க பாருப்பா. பிளஸ் வந்து ஏதாச்சும் ஒரு கிமிக் ரூல் வந்து கிமிக் மூவ் வந்து அலௌடு. எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு தடவை ஜெயின் ஜெயின் மேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு மெகா வேரியேஷன், ஏதாச்சும் ஒரு ஜீமூ, இந்த மாதிரி 3ல ஏதாச்சும் ஒன்னு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 6 போக்கிமான், அதுல 1 லெஜெண்டரி அலௌடு, நோ மித்திகல்ஸ் அலௌடு, எபிலிட்டிஸ் கொஞ்சம் அலௌடு இல்ல. அவ்வளவுதான். ஓகே ஓகே இருப்பா. இப்ப என்ன பண்ற? போயிட்டு உனக்கு எந்த போக்கிமான் வேணுமோ தேவைன்னு எடுத்து வச்சுட்டு இங்க வந்துடணும். ஓகே, எனக்கு ஒரு டவுட்ங்க. உங்க ஸ்கின்ல வெளிய பிங்க் கலர்ல இருக்கு, அது நாக்கா? ஆமாண்டா, போயிட்டு வரணும். ஏப்பா. ஓகே, எடே எஃபெக்ட்ல மாஸ் ஆன்ச்சா? எடே ப்ரோ பிகம் ஜீசஸ். ஓ மேல வித்தியாசமா இருக்கு. சோ गाइस, நாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 6 போக்கிமான் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். சோ இது பாத்தீங்கன்னா மணி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பக்கம் 2 பேரும் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒண்ணும் வந்து பாத்தீங்கன்னா பால்ஸ் முடிக்கல, அவர் வந்து அங்க இருக்காரு. வந்து அவரும் முடிக்கல. சோ நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போக்கிமான் ஸ்டார்டிங் இருக்க போகுது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடும் ஹெச்பியும் இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா வேகமா அட்டாக் பண்ணுவோம். சோ நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு ஸ்பீட் அப் பயங்கரமான ஆளு சாரி. நான் வந்து இந்த இடத்துல டேலண்ட் ஃபிளேம் வச்சிருந்தேன். ஆனா டேலண்ட் ஃபிளேம் எல்லாம் எனக்கு சொல்லிட்டு தூக்கம் வருதான் அவனுக்கு. பாத்துக்க ப்ரோ, இதான் ப்ரோ அது. இதான் பாத்தீங்கன்னா சாய்ஸ் பாத்துக்கிட்டீங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளோட ஒரு லெஜெண்டரி இருக்குன்னு சொன்னாங்களே. இது பாத்தீங்கன்னா வாட்டர் போக்கிமான் லெஜெண்டரி. ஒரே அப்பா பயங்கரமா பெருசா இருப்பாப்பா. செம்ம லெஜெண்டரி செம்ம லெஜெண்டரி எனக்கு தெரிஞ்ச வாட்டர் போக்கிமான்ல. அதனால இவனை சூஸ் பண்ணிக்கிட்டேன். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாகிராஸ். இது வந்து ஒரு அயன் டைப் போக்கிமான். இவனு வந்து ஒரு இது யூஸ் பண்ணிக்கலாம். அவன் வந்து டைனமிக்ஸ் இல்ல ஜீமூவ், அப்படி இல்லைன்னா வந்து மெகா எவல்யூஷன். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மெகா எவல்யூஷன் வந்து இவனை சூஸ் பண்ணிருக்கேன். சோ இதுதான் வந்து மெகா எவல்யூஷன். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில்ஃபை சாரி இது பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு இது ஒரு போக்கிமான். பிளஸ் எனக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபேவரட் போக்கிமான் இருக்கு கைஸ், வந்து பல்பசார். என் பர்த்டேக்கு யாராவது ஏதாவது கிஃப்ட் பண்றதா இருந்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த பல்பசாரோட பொம்மையை வந்து கிஃப்ட் பண்ணுங்க கைஸ், ரொம்ப எதிர்பார்க்கிறேன். பல்பசாரோட பிளஷி டாய், பல்பசாரோட பிளஷி டாய் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்படும். வெல்கம்ஸ். ஓகே, வேற அவ்வளவுதான். சரி, அதுதான் வீனஸார் இருக்கு. சோ இவனை ஆக்சுவலா பார்த்தா இவனை டைனமிக்ஸ் பண்ணலாம்னு பார்த்தேன். பட் அவனோட மெட்டாகிராஸ் கொஞ்சம் ஓபியா இருந்ததுனால நான் இவனை விட்டுட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபரை. இவன் வந்து பாத்தீங்கன்னா இவனையே ரொம்ப பிடிக்கும்னா வந்து காட்டோலிக்கல் இவன் வச்சுதான் வேற லெவல் பண்ண பயங்கரமா அடிச்சான். இவன் வந்து எனக்கு ஆக்சுவலா சிபி நான் வந்து ஏதோ ஒரு மூலியமா கொடுத்தாரு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா இவன் ஒரு செம்ம பிடிக்குமா இருக்கு சின்ஃப்ரோக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்ட்டி. இவ வச்சு பார்த்தீங்கன்னா பாஸ்கோட சண்டை போட போறோம். பிளஸ் எனக்கு வந்து இந்த வீடியோ அன்வான்டட் தான், பட் இருந்தாலும் சொல்றேன். எனக்கு ஃபேவரட் போக்கிமான் வந்து பாத்தீங்கன்னா பல்பசார், அப்புறம் ஆஸ்பாட். ஸோ வாங்க நம்ம வீடியோவா போலாம். எப்ப என்ன ஆர்வமா இருக்கீங்களா, என்ன இருக்கீங்க சொல்லுங்க. வீடியோல வளரும். I am so excited. யாரு வந்து தோக்க போறாங்களோ அவங்க நம்ம 3 மணி வரைக்கும் முழிக்க வச்சு நம்ம கலாய்க்க போறோம். போறேன் அப்படியே. அதான் எங்க பாரு இந்த போக்கிமான் வித்தியாசமான போக்கிமானா இருக்குது. இது போக்கிமான் வந்து எப்பயுமே வந்து ஃபால் டேமேஜ் இருக்காது. மணி வந்து பாத்தீங்கன்னா 12 மணி ஆகும் போது Who cares?
நமக்கு ஜெய் நம்ம வந்து மேட்ச் தான் முக்கியம். இவ்வளவு அருமையா பண்ணி தோக்குறதுக்குன்னு ஒரு திறமை வேணும்ல. ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க, 4 போக்கிமான் ரிவீல் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் டைம் நான் டைமர் வச்சுப்பேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த போக்கிமான் எடுத்தாலும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன உடனே நீங்கள் பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே? எஸ். நீங்கள் வந்து உங்களோட 4 போக்கிமானை ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணுங்கள். அது எந்த போக்கிமான் வேணால் இருக்கலாம். நீங்கள் பேட்டிலுக்கு அந்த 6 போக்கிமானில் எந்த போக்கிமான் வேணால் எடுத்துன்னு வரலாம். நீங்கள் மிஸ்டீரியஸாக 2 போக்கிமான் வச்சிருக்கலாம். ஓகே ரெடி. நான் ஃபர்ஸ்ட் போடுறேன். ரெடியாடா? ஓகே ஓகே ரெடி ரெடி. 3 நீனா 3 2 1. ஓகே ஓகே. எனக்கும் இன்ஃபர்னோ ஏப்புக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் போக்கிமானை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஓகே எடுத்துக்கலாம். எடுப்பா 3 2 1. செகண்ட் போக்கிமானை ரிவீல் பண்ணுங்க. 3 2 1. அப்படியே மாறி போயிடுச்சு. ஆஹா, 2 பேருமே அவங்களோட சப்போர்ட் போக்கிமானை வந்து காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2மே அஃபென்ஸ் போக்கிமானு, இப்போ வந்து சப்போர்ட் போக்கிமானு. ஓகே, இது பேர் வந்து பிளிஸி. பிங்க் கலர்ல இருக்கிறது பேர் பிளிஸி. இதுல இங்க இருக்கிறது வந்து அமாங்கஸ். ஓகே, அவங்களோட போக்கிமானை ட்ராக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அவரோட போக்கிமானை ரிவீல் பண்ணுங்க. இருங்க ரெடி. பாடுவா. ரெடி 3 2 1. ஓகே, வாத்தியார் பாத்தீங்கன்னா this is typical Pokemon. இது வந்து என்ட்லியோ கேவலியோ இருக்கும், ஆனா பேர் தெரியாது. வாத்தியாருக்கு ஆப்போனன்ட். இது வந்து வீனசார் வந்து வாத்தியார் எடுத்து வந்திருக்காரு. இது வந்து ஒரு டிபிக்கல் சாய்ஸ் தான். ஏன்னா டீமை வந்து அவர் எப்படி சினர்ஜைஸ் பண்ண போறாருன்னு தெரியல. பால்ஸோட போக்லயும் எப்படி பண்ண போறாருன்னு தெரியல. அடுத்து வந்து உங்களோட 4th போக்கிமானை வந்து 3 2 1. ஓகே ஓகே ஓகே. வாத்தியார் தான் அவரோட ஃபர்ஸ்ட். இது ஆக்சுவலா சூடோ லெஜெண்டரி. வாத்தியார் வச்சிருக்கிறது பேர் வந்து மெட்டாகிராஸ். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டேங்கியான ஒரு போக்கிமான். அதே சமயத்துல வந்து பால்ஸ் பாத்தீங்கன்னா இன்சினரார் அதோட ஆப்போனன்ட் வந்து எடுத்து வந்திருக்காரு. இவர் பிசிக்கல் அட்டாக்கர்னா இவர் ஆப்போசிட் ஆஃப் பிசிக்கல் அட்டாக்கர். பிசிக்கல் அட்டாக்கரை வந்து கம்மி பண்ணி விட்டுருவார் இன்சினரார். ஸோ இன்சினராரை வந்து ரொம்ப டெக்னிக்கலாக யூஸ் பண்ணோம். அதை வந்து பால்ஸ் யூஸ் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியாது. ஓகே கைஸ், நீங்கள் வந்து 2 பேரும் உங்கள் போக்கிமான் ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து 1 நிமிஷம் டைமு. The time starts from now. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி டீம் சினர்ஜைஸோ இல்லை ரீஸ்ட்ராட்டஜியோ பண்ணிக்கோங்க. எந்த ஆர்டரில் இறக்கி விட்டணுங்க அதை மாற்றி வச்சுக்கோங்க. A few moments later. ஒரு ஆள் தான் சேலஞ்ச் கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகே ஓகே, எடுத்தவனே வந்து பாத்தீங்கன்னா பால்ஸ் இது ரேண்டம் டு இறக்கி விட்டுறடா. ரேண்டம் டு இறக்கி விட்டுறடா. வாத்தி உனக்கு இல்ல எனக்கு கரெக்ட்டா தான் இறக்கி விட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஸ்லாட்ல இருக்கிறவங்கள தான் வந்து இறக்கி விடும். சோ பால்ஸ் பாத்தீங்கன்னா 2மே வந்து ஒண்ணு வந்து பண்ணலடா. யால அப்படி பண்ணு. சரி ஓகே. நீ மாத்தி பண்ணிட்டியா இல்ல? நான் சேலஞ்ச் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் 2 வச்சிருந்தேன். சரி ஓகே, பாத்துக்கலாம் விடு ஒண்ணு இல்ல. ஓகே 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 ரைட். சோ என்னோட ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து கொலோசல். இந்த போக்கிமான் Black கலர் போக்கிமான் பேர் பாத்தீங்கன்னா கொலோசல். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆரம்பிக்க போகுது. போக்கிமான்ல எப்பயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெப்ஸ் கம்மியாக தான் இருக்கும், டர்ன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து 4 போக்கிமான் தான் யூஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு மூவ்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்கவுங்க எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண போவாங்கன்னு தெரியல. இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டில் கைஸ். ஃபர்ஸ்ட் எப்படின்னா ஃபயருக்கு ஃபயர் வந்து ஆப்போனண்ட்டாக இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பால்ஸ் எடுத்து வந்திருக்காரு. நான் எடுத்துட்டு வரலடா, மாத்தி வச்சுட்டேன்டா. ஒரே நிமிஷம், நான் யாரும் ஆப்போனண்ட்டாக எடுத்துட்டோம். தியார் எடுத்துக்கிறேன். சரையல் பண்ணுவோம்.
வால் அடிச்சேன், வால் குறையல. ஏழுக்கு சரியான குறை. என்னடா ஸ்பெக்டேட் பண்ண முடியல. வால் அடிச்சதானே வந்திருக்கு, ஏழு அடிச்சதுங்களா? ஐயோ. ஏய் ஒரே நிமிஷம்டா ஸ்பெக்டேட் பண்ண முடியலடா. எப்பறா பண்ணீங்க? க்ரௌச் பண்ணி ஆரம்பிச்சி. ஆட் எடுக்கணும்டா. வந்துருச்சு. ஓகே அட்டாக் கொடுத்தானே, அட்டாக் கொடுத்தா பாத்துட்டியானே? அட்டாக் பார்க்கல. நான் ஒண்ணு கொடுத்துட்டேன். எனக்கு வெளியில. ஓகே ஓகே. பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா ஃபைட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பயமா இருக்கு. அடுத்த மூவ் வந்து ரெண்டு பேரும் ஸ்ட்ராட்டஜி பண்ணீங்களான்னு தெரியல. பண்ணிருக்கேன், பாப்போம் பாப்போம். ஐயோ ஐயோ. ஓகே கிளிஃபேரி வந்து யார கொன்னுட்டான். ஓ யார சுட்டாயிட்டானா? செத்துட்டான். ஓ சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஒரு போட்டி முன்ன தூக்கிட்டோம். ஓப்போ ஆமா கொன்னுட்டாங்க गाइस, கொன்னே விட்டாங்க. இந்த இடத்துல வந்து கிரிட்டிக்கலா வந்து பால்ஸ் வந்து ஒரு சிச்சுவேஷன் அவருக்கு அவரே கிரியேட் பண்ணிட்டாரு. ஆமா அது மட்டும் இல்லாம ஆமா ஆமா வாத்தியாரோட சைடுலயும் பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து கம்மியா இருக்கு. டிஃபென்ஸ், ஸ்பெஷல் டிஃபென்ஸ், அட்டாக்குமே. ஸோ அவரோட கிளெஃபேரிக்கும் அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. ஓ மை காட், பால்ஸ் வந்து ஒரு அஃபென்சிவ் போக்கிமான மறுபடியும் உள்ள இறக்கிருக்காரு. ஓ என்ன யோசி. ஓகே இது அட்டாக் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் தெரியல. ஏதாவது பண்ணுங்க. அதானே பண்ணணும். இருடா பண்றேன் பாறா. நீ சைலண்டா இருக்கறத ரொம்ப பயமா இருக்கு. ஹோலி காட். பால்ஸ் அவரோட கோல்ஸால வந்து டைனமிக்ஸ் பண்ணிருக்காரு. ஆமா ரெண்டுமே வாத்தியார் வந்து ஒரு டிபிஎஸ் கொன்னுட்டேன். எஸ் கர்னே ரெண்டு பேருமே வந்து ஒரு போக்கிமான் டவுன் ஆயிருக்கு. அப்பா சன்லைட் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஸோ வெதர் வந்து இப்போ சன்லைட் இருக்கிறதுனால ஃபயர் டைப் போக்கிமானுக்கு வந்து அவங்களோட மூவ்ஸ்லாம் இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அந்த பக்கம் வந்து வாத்தியார் அவரோட சாரிசாட இறக்கிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியாது. இது ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு பேட்டில். இந்த குறுக்க நான் ஒரு இடத்துல போயிட்டு வந்துடுறேன். ஓகே ரெண்டுமே கொஞ்சம் மாத்தி தான் இருக்கு. ஓகே ஓகே ஃப்ளட்டர்மேன் வந்து ஆஹா சாரிசாட் மேல யூஸ் பண்ணிருக்கு. ஓகே this is literally ஒரு oh my god sunlight is strong brother of the moves are effective. அதுவும் இல்லாம பால்ஸோட கோலாசல் வந்து ஸ்பீடோட ஸ்டாட் வந்து ரெண்டு ஸ்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து வாத்தியார் வந்து எப்படி சமாளிக்க போறான்னு தெரியல. கமான் வாத்தி கமான். வாத்தியார் கிட்ட இன்னும் ஒரே ஒரு மிஸ்டீரியஸான போக்கிமான் இருக்கு. எனக்கு கரண்ட் போச்சு பட் பரவாயில்ல. வேண்டிக்கிறேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கு. ஓ மை காட் ஃப்ளட்டர்மேன் கிட்டத்தட்ட சாக போகுது. ஓ மை காட் ஃப்ளட்டர்மேன் செத்துருச்சு. பால்ஸோட லாஸ்ட் போக்கிமான் இது. வாத்தியார் கிட்ட வந்து இன்னும் 2 போக்கிமான் இருக்கு. பட் இருந்தாலும் அது வந்து ஹெச்பி கம்மியா இருக்கிறதுனால அவர் வந்து இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி ஆகணும். ஓ மை காட் ஜிமேக்ஸும் போயிடுச்சு. ஓ லிட்டரலா இப்போ வாத்தியார் வந்து எப்படி அவர் சமாளிக்க போறான்னு தெரியல. உர்ஷிஃபோ இஸ் அப். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜிசிலேயே வந்து டாப் டியர் போக்கிமான் நிறைய யூஸ் பண்ண போக்கிமான்னா அது உர்ஷிஃபோ தான். உனக்கு இது உனக்கு இது
தயவு செஞ்சு டாப் போட்டா இறக்கி விடு. எஸ் ஓ மை காட். எஸ் வாராஜா. ஓகே வாங்க மத்தா வாங்க வந்து வெளிய பாப்போம். ஷிட் நோ சன்லைட் ஸ்ட்ராங்கா இருக்கு. யாரோட ஒரே நிமிஷம். வாத்தியாருக்கு வந்து ஒன்னு லோல இருக்கு. ஒன்னு லோல இருக்கு. சரி இப்ப நான் இறக்கலாமா? நான் வந்து டாப் போட்டேன். ஓகே மீதி 2 போக்கிமான பீஸ்ல வச்சிட்டீங்கல? வச்சாச்சு. ஓகே ஓகே இது யாருக்கு யார் வீக்னஸ் தெரியலையே. அதுதான் பிரச்சனையா இருக்கு. யாருக்கு எது வீக்னஸ் தெரிய மாட்டேங்குது. ஓகே பரவாயில்ல வாங்க. கேம்பிளிங் தான். என்னது லெஜெண்டரி எடுத்துட்டா? This is you want to know what name it is? இல்ல ரெஸ்ட்ரிக்டட் லெஜெண்டரி இல்ல. அந்த டீம் ரூல்ஸ் படி யோர்ஷிப் இல்ல. ஆமா ஒர்ஷிப் வந்து லெஜெண்டரி இல்ல. சோ பால்ஸ் வந்து சேஃப் தான். கேலரிக்ஸ் தான் இந்த இடத்துல வந்து லெஜெண்டரி. ரெஸ்ட்ரிக்டட் போக்கிமான் ஆக்சுவலா லெஜெண்டரியோட ரெஸ்ட்ரிக்டட் போக்கிமானை தான் நம்ம ஹைலைட் பண்ணணும். வாத்தியார் வந்து இப்போதைக்கு எந்த ரெஸ்ட்ரிக்டட் போக்கிமானும் எட்டுனா இல்ல. மெட்டாகிராஸ் ஓகே என்ன பண்ணா அவ்வளவுதான். என்ன போக்கிமான் அறிக்குவ செத்துருச்சு. வாட்டு பிசில வைக்கலையடா? பிசில வைக்கலையா நீங்க? மொத்தம் 6 போக்கிமான்டா. ஏன் பிசில வைக்கலனா? 4 போக்கிமான் பேட்டில்ரா இது. 4 போக்கிமான். சரி விடு விளையாடு. நீ வாத்தி நீ எத்தனை வச்சிருக்க? 6 வச்சிருக்கேன். சரி ஏதோ ஒன்று விளையாடுங்கடா. ஆக்சுவலாக 4 போக்கிமான் தான் இருக்கும். ஏதோ ஒன்று விளையாடுங்க. தெரியாதுடா. சரி விளையாடு. வாத்தி போடுறேன் நான் மூசா. வாத்தி போடுறேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியல. ஓகே கேலரிக்ஸ் வெளியே போயிடுச்சு. ஒர்ஷிஃபோ இஸ் பேக். எதுக்கு எதுனே தெரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு எது எதுனே தெரிய மாட்டேங்குதுடா. ஓகே உங்கால சுத்துறடா. 2 வருஷம் முன்னாடி 3-4 கிரிட்டிக்கல் ஹிட்ரா. வீனஸ்டார் ஜெயிச்சு கொடுத்துருச்சு. நீங்க வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு 1 மினிட் இருக்கு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு. 100 சேலஞ்ச். இவ்வளவு பெருசா இருக்கான் அவன். ஆக்சுவலி இதை என்னோட இன்வென்டரி இருந்து இறக்கல. அப்புறம் இன்வென்டரினா நான் ஃபர்ஸ்ட் 2 வச்சது இறக்கல. வேற 2 இறக்கிருக்கோம். சோ பரவாயில்ல. அதத்தான் எனக்கு நினைச்சேன். அதத்தான் நானும் சொன்னேன். இன்னைக்கு பாஸ் ஆயில லூசா. சம்திங் வாங். அது என்ன முன்னாடியே டயக்னோஸ் பண்ணிடணும். ஓகே வா பாத்துக்கோ. வாடா. டேய் போச்சு இல்லன்னு. ஆடா பாவி. இது எல்லாத்தையும் மாத்திட்டான். இறக்கிட்டேன். ஷிட். தவறான முடிவு எடுத்துட்டான். ஓகே கிளிஃபெரி ஸ்லீப்ல போயிடுச்சு. இதுக்கு மேல நீ ஸ்லீப் யூஸ் பண்ண கூடாது பால்ஸ். இதுக்கு மேல நீ ஸ்லீப் யூஸ் பண்ண கூடாது. ஒன் டைம் அதலா. ஆமா இதுக்கு மேல நீ ஸ்லீப் யூஸ் பண்ண கூடாது. அதுக்கு தான் ரெஃப்ரி இருக்கேன். எப்டி? ஓகே. பேக் ஸ்டார்ட் பட் ஓகே. Come on.
ஒரு டச் இல்லாம சார்ஜ் வந்து வெளியே போயிடுச்சு. ஜாலியா இருக்கு. தூங்கி இருக்க போல அடிக்கிறான் பாரு மேல. ஓ ஷிட். இரு. ஜாக்கே ஜெய்சாண்டி பாக்ஸ் யூஸ் பண்ணலாம் தானே? ஜெய்சாண்டி பாக்ஸ் நீ யார வேணா யூஸ் பண்ணலாம்டா. ஒரு டைம் தான் யூஸ் பண்ணோம். ஒரு மேட்ச்க்கு ஒரு டைம் தானே? ஆமா. டஃப்பான பேட்டில் தான் இட்ஸ் இன் ஃபேவரட். ஆரி சார் போயிடுச்சு. கயோகர் வந்து ரெயினை செட் பண்ணிடுச்சு. பட் வந்து செட் பண்ணிட்டு ஓடிடுச்சு. I don't know how this going on. இவன் பெருசாவா? Okay, this is completely different. ஒரு சப்போர்ட் போக்கிமான் வந்து டைனமிக்ஸ் பண்ணிருக்காரு பால்ஸ். ஓகே, கிளெஃபேரி வந்து என்ன இருக்கு ப்ரோ? என்ன சொல்ல? ஏய் அடி சில்லிகல் ப்ரோ. அவன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கி இருக்கறத அடிச்சிட்டு. ஓகே, இன்சினரார் உள்ள வந்திருக்கு. பிசிக்கல் அட்டாக் வந்து ஒன் ஸ்டேஜ் இப்போ வந்து கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, கிளெஃபேரி ஓக் ஆயிடுச்சு. அதை முடிச்சுக்கிச்சு. ஓகே, வாத்தியார் வந்து ஒரு பயங்கரமான மூவ் கிளெஃபேரிக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. ஆஹா, பட் வந்து கிளெஃபேரி வந்து சீக்கிரமாவே நாக் அவுட் ஆயிடுச்சு எதிர்பார்த்ததோட. சோ ஓ யார் அடிச்சடி? ஓகே गाइस, ஓகே. யா பல பெய்யுது. ஐயா பல பெய்யுது. It start to rain. Grassy terrain plus rain வந்து இருக்கு. அப்புறம் யார் அடி வாங்கிட்டு போறான் சப்போஸ். அடி வாங்கிட்டு போறேன். So ஓகே, இந்த டர்னிங் பாயிண்டா இன்சினராருக்கு வந்து பாய்சன் விழுந்திருக்கு. ஐயோ போறட்ட பாய்சன்றாரு. ஓ கயோகருக்கு வந்து பிகாஸ் கிராஸ் டைப் வந்து வாட்டருக்கு எப்பயுமே அட்வான்டேஜ் தான். என்ன ஏவி அட்டாக் மாதிரி விழுகுது? Any illegal move made by participant will disqualified. லீகல் மூவா? இதுல இல்லீகல் மூவ் இருக்கா? எதுவுமே இல்லை எக்ஸப்ட் பால்ஸ். ஒன்லி ஃபார் திஸ். ஆமா, பால்ஸுக்கு மட்டும்தான் இது. ஆமா. ஆஹா, ஓடிரா. ஓகே, ஐயோ கயோகர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருந்திருக்கு. அதை விட வீனஸார் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருந்திருக்கு. ஓய் திரிஷ் ரைட் இருக்குப்ரா. அப்படிதான் நம்ம தான் தெரியல எப்படி ஆகுது எனக்கு. இது வந்து கிராசி டெரைன். அவன் வந்து டெரைன் செட் பண்ணிட்டான். டெரைன் பிளஸ் வெதர் ஓடிட்டு இருக்கு. ஓ ஃபெட்டர்மென்ட். ரெண்டுத்துக்கும் என்ன சினர்ஜி இருக்குன்னு தெரியல. எனக்கு ஒரு சில அட்டாக்லாம் நான் யூஸ் பண்ண முடியல. ஏன் தெரியல. கம்மியா வந்திருக்கு. ஆட எஃபெக்டிவ் இல்ல. ஓகே, மூன் பிளாஸ்ட் வந்து வீனஸாருக்கு எஃபெக்டிவ் இல்லை. இந்த பால்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணியிருக்காரு. அதே மாரி வந்து இப்போ யாருக்கு ஒருத்தர் கூட எஃபெக்டிவ் மூவ் யூஸ் பண்ணலடா. டேய் எஃபெக்டிவ் யூஸ் பண்ண விழுங்கலடா. லாக்ல இருக்கு. இதெல்லாம் படிச்சிட்டு இருக்கல. இட் வாஸ் நாட் வெரி எஃபெக்டிவ். எல்லாத்துலயுமே அதான் இருக்கு. எனக்கு டெரைன்றதுனால எல்லாருக்கும் ஒரு ரீஸ்டோர் கிராசி டெரைன் வந்து டிசப்பேர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரெயின் மட்டும்தான் மீதி இருக்கு. ஸ்டில் வீனஸார் வந்து இன்சினராரோட வந்து இன்டிமேட்ல வந்து பாதிக்கப்பட்டு இருக்கு. தள்ளி விடுறானா? ஒரு போய் தள்ளி விடுங்க. இருங்க, அதை நான் வந்து
அதான் மாத்தி இறக்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது. இதுவும் மாத்தி பார்த்தேன். சரி பரவாயில்ல. ஓகே ஓகே கேல்ரெக்ஸ் சொல்ல வந்திருக்கு. கிளியரெக்ஸ் இல்ல கேல்ரெக்ஸ். கேலிரெக்ஸ் பிரதர். ஏல் ப்ராடக்ட்ஸ் பண்றான் பிரதர். I don't give a shit. I don't give a shit. வாத்தியாருக்கு எழுத படிக்க தெரியுமான்னு தெரியல. வாத்தியார் க்ளோஸ் கேம் வெட்ட வந்து கேல்ரெக்ஸ் மேல யூஸ் பண்ணிருக்காரு. அல்ல அதுக்கு ஒரு மாத்திட்டாரு. நான் ஒரு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஓ பை ஒரு தார்குரி. தேங்க் யூ ப்ரோ. தி ஃப்ரேம் அப்பாட பிளான் ஃபில்டர் மேல விட்டாங்க. ஓ சரி போறதான் போற. அது சூன் சொல்லிட்டு போ. ஒரு நிமிஷம். Hey, this is the drug gambling. Bro, oh my god. This Giga Drain, you damn. 2 லட்சம் போக்கிமான கம்பைன் பண்ணி வச்சிருக்கேன். குதிரை இல்லையா அது? குதிரை தான்டா. 2 லெஜெண்டரி போக்கிமான கம்பைன் பண்ணி வச்சிருக்கேன். நான் மனுஷனே இல்லடா நீ. நான் சீரியஸா லிட்டரல் உனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ரைட் போடா. டிஸ்அட்வான்டேஜ் தான். நான் முடிச்சிட்டேனே வா. ஓ நீ அடிச்சிட்டீங்களோ? நீ ஏதா நாக் ஆஃப் போட்டியாடா? நான் எதுவும் போடலப்பா. போச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சு. கோட் மெட்டாகிராஸ் ப்ராடக்ட்ல இருந்திருக்கு. அது ஆஹா யார் ஃபர்ஸ்ட் போற போறான்னு தெரியல. ஓ வீண சாரு. ஆமா சார். அய்யோ ஓ காண்ட்ரமா வாசல் பண்ணிட்டேன். ஐயா இவனை ஏன்டா போட்டு வந்திருக்கு. மறுபடியும் ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாட்டர் டைப் ஸ்மோக்ஸ் லைஃப் வந்து பயங்கரமா பூஸ்ட் ஆயிருக்கும். காலி ஆயிடுவாங்க. ஓ நைஸ். எழுஞ்சது ஓ காலி. வாத்தியார் இல்ல என்ன போட்டு இல்லையோ. வாத்தியார் வின்னர். வாத்தியார் இப்போ அந்த கமாண்ட் போடுறாய் வாத்தியார். ரீசெட் ஆயிடுச்சா? ஒய் ஆமாடா ஒய் எழுதுனியாடாங்க. இல்ல எல்லாமே அந்த அடி இதெல்லாம் என்ன அடி எடுத்துறேன். மெகா இது வச்சிருக்காங்க. ஓகே गाइस பாத்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சிரோம். நான் வந்து கண்டிப்பா வந்து எபிக் பேட்டில் வந்து பாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் சேனல்ல வந்து நிறைய பேர் கூட பிளாக் பண்ணி போட போறாரு. சோ அதுல வந்து அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. பிளஸ் வந்து நம்ம ஜாக் பண்ணனும் இருக்காரு. அவரு கூடிய சீக்கிரம் வீடியோ போடுவாங்கன்னு சொல்லி நம்ம நம்புவோம். நம்பிக்கையில தான் 1 வருஷமா இருக்கும். பாய். சோ गाइस நாங்க நம்ம அடுத்த வீடியோல பார்க்கறோம். பாய் गाइस பாய்.